மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, வர்றாரு. சித்த வைத்தியர் சிகாமணி, சொல்லுங்க ரமாமணி. இந்த லேகியத்தை இந்த டப்பாவில் அடைச்சு சிட்டுக்குருவி லேகியன் லேபிள் விட்டுருங்க. சரி. இதே லேகியத்தை இந்த டப்பாவில் அடைச்சு தூக்கணாங்குருவி லேகியன் லேபிள் விட்டுருங்க. லேகியம் நம்ம ஒன்னாதான் இருக்கு, ஆனா குருவி பேர் தான் ரெண்டா இருக்கு. எல்லா வியாதிக்கும் இதே லேகியம் தான், டப்பா தான் வேற. வைத்தியரையா, மூட்டு வலியில இருந்து மூலம் வரைக்கும், ஆஸ்மால இருந்து கேன்சர் வரைக்கும் ஒரே லேகியத்தை தரீங்களே, அப்படி என்னதான் போட்டு கலக்குறீங்க அதுல? கடுக்கா, பழைய பேட்டரி, செத்து போன எலி, அழுகின பழம், ஆல்கஹால். என்ன எழவியாது கள்ளசராயம் காசுற ஃபார்முலாவா இருக்கு? இந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் கடைசியா வல்லார கீரை ஒரு கட்டை போட்டு கலந்துருவேன். இந்த கீரை போடுறதுனால நீ வைத்தியரு, நான் உனக்கு கையாளு. நீ கையாள், நீ அவன் ஒத்துக்கிட்டான். சுமாரு யாரோ வல்லரசு வராங்க. இவன் வல்லரசு இல்லடா, புல்லரசு. வணக்கம் சார். வணக்கம் சார். டிவில கீரை வைக்கிற வைத்தியர் நீங்க தானா? அது கீரை இல்லப்பா, மூலிகை. அது தெளிவா சொல்ல வேண்டியது தானே. என் பொண்டாட்டி டிவில கீரை வைக்கிற நினைச்சுன்னு கீரை வாங்கின சொல்லி அனுப்புனா. உன் பொண்டாட்டி வந்திருக்காளா? ஏய், இப்போ அது ரொம்ப முக்கியமா? உட்காரு. அட உட்கார முடியாது சார், உட்கார இடத்துல கட்டி. அப்ப தள்ளி உட்காரு. சும்மா ரெண்டா, அப்ப நில்லு. அட ரொம்ப நேரம் நிக்க முடியாது சார், ரெண்டு காலையும் ஆணி. அப்போ ஒரு பக்கமா படு. ஐயோ படுக்க முடியாது சார், இந்த பக்கம் அப்ரண்டிஸ். அப்ப இந்த பக்கம் திரும்பி படு. அட இந்த பக்கம் படுக்க முடியாது சார், இந்த பக்கம் ஜாண்டிஸ். அப்ப அந்த பக்கம் திரும்பி நின்னு பார்க்க முடியுமா? ஓஎஸ் இல்லங்க. அப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? ஓகேவா? கொடுக்க தான் போறேன். ஐயோ இவ்வளவு வியாதியோட நீ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அப்படியே போய் செத்துரு. வைத்தியர் ஐயா, ஐ, நம்ம கிளினிக் கூட பேஷண்ட் எல்லாம் வராங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம். உங்களுக்கு என்ன குறை? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. வாழ்த்துக்கள். இன்னும் குழந்தையே பிறக்கல. வைத்தியரையா வாழ்த்துக்கள். நன்றி. அதனால வெளியில தலை காட்டவே முடியலீங்க. இந்த தலைங்களை வெளில காமிச்சான்னா காட்டலன்னா? வைத்தியர கிண்டல் பண்ணாதீங்க. இவன் மூஞ்சியை வச்சுக்கிட்டு நம்ம தலைங்களை கிண்டல் பண்றானா? அவனை விடுங்க, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். அவ்வளவுதானே? ஆமா. இந்தாங்க, இந்த கேப்சூல 3 வேளையும் சாப்பிடுங்க, கண்டிப்பா குழந்தை உண்டாகும். என்ன டாக்டர் இது? பலாக்கொட்டையை கொடுத்துட்டு மாத்திரைங்கறீங்க? சித்த வைத்தியத்தை கேவலப்படுத்தாதீங்க. அது ஜம்போ சைஸ் கேப்சூல். ஆமா, அதுக்கு பேரு பலாக்கொட்டையோ திம்சு கட்டையோ கேப்சூல். அதை சாப்பிட்டா 10 மாசத்துல நீங்க அப்பா ஆயிடுவீங்க. கேப்சூல் பேரே சரியில்லையே. கேப்சூல் பேரா முக்கியம்? குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வைக்கிறது தானே முக்கியம். அப்படிங்கிறீங்க? ஆமா. அப்ப நாங்க வரோம். ஃபீஸ கொடுத்துட்டு போங்க. மறந்துட்டேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். வைத்தியர் ஐயா என்ன சொல்றாரு அவரு? இல்ல நீங்க இன்கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நான் கம்ப்ளீட் பண்ணேன். வைத்தியர, அவருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிங்க. அந்த விஷயத்துல நான் தோத்தே போயிருவேன். டாக்டர், நீங்க டெய்லி காலையில டிவில பேசுறீங்களே, அவங்களுக்கு பேமெண்ட் தரணும், போய் கொடுத்துட்டு வேணாம், நானே கொடுத்துக்கிறேன். நீ பேசாம இரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும். சும்மா இருடா கோணவாயா. டாக்டர், உண்டியோட உள்ள வந்துட்டா கோயிலுக்கு சில்லற போறதுல. போ போ போ. இது உண்டி இல்ல டாக்டர், சொம்பு. 3 நாளா எனக்கு பேதி நிக்கவே இல்ல. ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். இப்போ நான் ஸ்டாப் கொண்டாட்டோன்னு சொல்லு. ஐயோ எவ்வளவு வைத்தியம் பண்ணி எனக்கு பேதி நிக்கவே இல்ல டாக்டர். வெள்ளை வேஷ்டியா என்ன கலர்ல ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க, கர்ம புச்சம். கம்முன்னு இருடா, கப்படிக்குது. இந்த சித்த வைத்தியர் ரமாமணி கிட்ட வந்துட்டல, நிறுத்திடுறேன். சரி டாக்டர். இந்தா. வைத்தியரையா, இதுக்கும் பல்லாக்கொட்டையா? இது சாப்பிடுறதுக்கு இல்ல, அடைச்சுக்கிறதுக்கு. இத முறைப்படி யூஸ் பண்ணா உங்க பேதி முற்றிலும் நின்னுடும். டாக்டர், இந்த பெலாக்கொட்டை வைத்தியத்திலேயாவது என் பேதி நிக்குமா டாக்டர்? கரெக்டா யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நிக்கும். அப்ப நான் வரேன் டாக்டர். வாங்க ஓரமா போங்க. மெதுவா வாங்க. அம்மா வாங்க. மெதுவா மெதுவா உட்காருங்க. ஆமா டாக்டர், குழந்தை இல்லன்னு உங்ககிட்ட வந்தா இப்படி பண்ணிட்டீங்களே. அட பாவி ரமாமணி, நான் ஒண்ணும் பண்ணலடா, மருந்து தானே கொடுத்தேன். நீங்க கொடுத்த மருந்தால நான் கர்ப்பமாறதுக்கு பதிலா இவர் கர்ப்பமாயிட்டாரு. இந்த பலாக்கொட்டைக்கு அவ்வளவு பவரா? ஆமா வைத்தியர, இப்போ நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்.
3 மாசத்துக்கு இவ்வளவு பெருசா வீங்கி போச்ச வயிறு. மருந்தை யார் சாப்பிட்டது? நான் தான் சாப்பிட்டேன். ஏன்டா அல்ப உன் பொண்டாட்டிக்காக தான்டா கொடுத்த மருந்த நீ ஏன்டா சாப்பிட்ட? நீங்க மொட்டையா மருந்து சாப்பிடுன்னு சொன்னீங்க. நான் சாப்பிடணுமா அவங்க சாப்பிடணுமான்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஆளாளுக்கு சொல்ல மாட்டோம், நீ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். வைத்தியரே எப்படியாவது அவர் கர்ப்பத்தை கலைச்சிடுங்க. ஆட்சியை கழிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. இது கர்ப்பம் அவ்வளவு சீக்கிரமா கழிக்க முடியாது. 10 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் கர்ப்பமா இருந்தா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேசுவாங்களே. இதுல என்னங்க கேவலம்? பொம்பளைங்க 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்தேன் 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்தேன் அப்படின்னு பிலிம் காமிக்கிறாங்களே, அந்த கஷ்டங்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வைத்தியர் அதுக்கு நானா கிடைச்சேன். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்களேன். எதுக்கு இப்படி உடம்ப போட்டு அழட்டிக்கிறீங்க? ஆனது ஆயிப்போச்சு. டாக்டர், இவரை நான் எப்படி பாத்துக்கணும்? ஒரு பாகன் யானையை பாத்துக்கிற மாதிரி பதனமா பாத்துக்கணும். படிக்கட்டுலாம் ஏறக்கூடாது, இறங்கலாமா? ஏறியாச்சுன்னா இறங்கக்கூடாது, லாங் ஜர்னி போக கூடாது. முக்கியமா மாசம் மாசம் கரெக்டா செக்கப்புக்கு வந்தே ஆகணும். ஏன் வைத்தியர? பின்ன இந்த கோயம்பேட்ல வாங்குற கீரைக்கும் டெய்லி காலையில டிவில உட்காந்து புலம்புறானே, அதுக்கெல்லாம் எவன் காசு கொடுக்குறது? டேய் கொணவாயா, ஏன்டா உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிற? சும்மா இருடா. வைத்தியர, என் வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். பொன் குழந்தை இருந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுலான்னு பாக்குறியா? கர்ப்பமானவன ஏன் அவனுக்கு இப்படி புத்தி போகுது? ஒரு ஆசைக்கு கேட்டேன். சரி சரி கிட்டக்கு வா. ஆ. அப்பா, பையன் தாங்க. எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? எட்டி உதைக்கிறானே. பொண்ணா இருந்தா கர்ப்பத்திலேயே வளவளன்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஆண் குழந்தை தானா? ரொம்ப தேங்க்ஸ் வைத்தியர. சரி. நாங்க வரோம். பையன் பிறந்து சம்பாரிச்சு கொடுப்பான். கிழிஞ்சிட்டு போ. நாசமா போ, உன் கர்ப்பம் கழிஞ்சு போ, எங்கன்னா படிக்கட்டுல வீந்து சாவிடா. ஏன் நீயும் கூட வா. சித்த வைத்தியர்களும் அரசியல்வாதிங்க மாதிரி லேட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா சித்த வைத்திரியா, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஆமா, வளகாப்புன்னு சொன்னீங்க, யாருக்குன்னு சொல்லவே இல்லையே. இப்போ அதுவா முக்கியம். ஆமா, கடா எப்ப வெட்ட போறீங்க? ஏன்டா மானத்தை வாங்குற? கடா வெட்டுறதுக்கு இது என்ன காது குத்தா? ஏன்பா வளகாப்பு யாருக்கு? உங்க அக்காவுக்கா தங்கச்சிக்கா? இல்ல உங்க ஆயாக்கா. உள்ள வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். உள்ள வந்தாதான் தெரியும். சொன்னா என்ன வாரிக்கிட்ட போகுது? சொன்னா ஆமா, வாரிக்கிட்ட. நீ ஏன் தனியா நிக்கிற? வா, உனக்கு வளைக்காப்பா ஆயிடுச்சா? வாங்க 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 வாங்க. யாருக்கு வளகாப்பு? சொல்ற வாங்க வைத்தியா. யாருக்கு காப்பு? வாங்க வைத்திரியா. யாருக்கு யா காப்பு? இவருக்குதான். வாங்க, வணக்கம் வைத்தியர. ஆஹா, பலாக்கோட்டை கேஸ். ஐயா, இந்த ஆளு கர்ப்பமானதே அசிங்கம், இதுல வளகாப்பு பண்றது ரொம்ப அசிங்கம். வைத்தியர, என் சர்பத்துக்கு நீங்க தான் காரணம். சர்பத்துக்கா? கலக்கற ரவாமணி. இல்ல, கர்ப்பத்துக்கு நாங்க என்ன பண்ணோம்? நீங்க தானே பலா கொட்டியோ திம்சு கொட்டியோ கேப்சூல் கொடுத்தீங்க. என் ஒய்ஃபுக்கு பதிலா நான் கர்ப்பம் ஆயிட்டேன். ஆமாமா, கேப்சூல் கொடுத்ததே மறந்துட்டேன். அந்த பேஷண்ட் நீதானா? ஆமா, எதுக்கு கையில கீரை கட்டோட அலையறீங்க? இப்போ இங்கிலீஷ் டாக்டர்னா கோட்டு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நாங்க சித்த வைத்தியருங்க, கீரையை வச்சு தான் எங்களை கண்டுபிடிக்கணும். சித்த வைத்தியமோ சொத்த வைத்தியமோ ஏதோ உங்களால தான் இவருக்கு இப்ப இந்த நிலைமை. அதனால முதல் முறையா உங்க கையாலே இவருக்கு நலுங்கு வச்சு இவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத கொஞ்சம் புடிங்க வைத்தியர். நமக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதம் பண்ணு. டேய், பார்த்து தடவுடா. வைத்தியர கொஞ்சம் நில்லுங்க. என்ன இன்னும் தடவணுமா? என் வாட்சை கொடுங்க. டைமிங்ல தடவலான்னு பார்த்தேன், ரொம்ப உசாரு. வைத்தியர, ஆ? ஒரு நிமிஷம். என் குழந்தை வெள்ளையா பிறக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன். அதான் எல்லாருக்கும் தெரியாம குங்குமப்பூவை தினமும் சாப்பிடு. டேய், ஆ? அதெல்லாம் பொம்பளைங்களுக்குடா. நீங்க ஒரு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி வயித்தை சுத்தி கட்டிக்கங்க, குழந்தை வெள்ளையா பிறக்கும். அந்த ஏரியாக்கு 2 முழம்லாம் பத்தாது, 2 கிலோமீட்டர் வேணும். வைத்தியர் ஐயா, டேட் சொல்லுங்க. இன்னைக்கு 30. ஐயோ, இன்னைக்கு டேட் கேட்கல வைத்தியரே. இவருக்கு டெலிவரி டேட் சொல்லுங்க. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8. அப்ப அடுத்த மாசம் 8ஆம் தேதி தான். சீக்கிரமா அருவா ஈட்டி எல்லாம் ரெடி பண்ணும். அருவா ஈட்டியா? எதுக்கு? குத்தி குழந்தை வெளில எடுக்க வேணாம். ஐயோ, யாருக்கு மரம் பிடிச்சிருக்கு? ஐயோ ஐயோ, ஆமா. என்னங்க? அம்மா, ஆ? எனக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? சொல்ல முடியாது. ஏன்? தலை பிரசவம் ரொம்ப ரிஸ்க். ஆனா நீங்க போயிடுவீங்க. ஐயோ, உள்ள போகும்போதே தும்புறிய விளங்கினா மாதிரிதான். டாக்டர், எனக்கு ஆபரேஷன் தவிர வேற வழியே கிடையாதா? சிசேரியன் தான். நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. முன்னாடி தள்ளுங்க, முன்னாடி தள்ளுங்க. போங்க. வாங்க வாங்க, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. எங்க உங்க புருஷன்? தியேட்டருக்குள்ள போயிட்டாரு. தியேட்டர்ல இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ்? ஜக்கு பாய். இறைவா, அந்த டாக்டர் கிட்ட இருந்து பேஷண்ட காப்பாத்து. சும்மா இருடா. ஏ, என்னங்க நீங்க? பிரசவத்துக்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிருக்காரு. அப்படியா? வணக்கம் சார். வணக்கம். வாங்க, யார் நீங்க? நான் கருமாதி பத்திரிகையில இருந்து வந்திருக்கேன் சார். ஏய், என்னது கர்மாதியா? என்ன அது? ஆமா சார், வெறும் சாவு செய்தி மட்டும்தான் எங்க பத்திரிகையில வரும். அதனால மக்கள் வச்ச பேர் தான் இந்த கருமாதி பத்திரிக்கை. அது சரி, இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க மருத்துவ உலகத்துல பெரிய புரட்சி பண்ணி முதல்ல ஒரு ஆணை கர்ப்பமாக்கி இருக்கீங்களே,
எப்படி இந்த சாதனை பண்ண முடிஞ்சது? இதெல்லாம் ஒரு சாதனையா? இதுக்கு மேல பெரிய பெரிய சாதனை பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணினுக்கிறோம். அது என்ன ஆராய்ச்சி? அது வந்து இந்த பூனை வயித்துல யானை உண்டாக்குறது. Wonderful, wonderful. ஒன்றரை வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து ஜாயின் ஆயிடு. ஏங்க வைத்தியரே, நீங்க பிரசவம் பார்க்காம வேற ஒரு டாக்டரை வச்சு பிரசவம் பார்க்க சொல்லிருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, இந்த டாக்டருக்கு கை கொஞ்சம் நடக்கும், அதனாலதான். எவ்வளவு தூரம் நடக்கும்? அது இந்த பெட்ல இருக்கிறவருக்கு ஆபரேஷன் பண்றது கத்தி எடுத்தா 3வது பெட்ல இருக்கிறவருக்கு ஆபரேஷன் பண்ணுவேன், அந்த அளவுக்கு நடக்கும். இவர் சர்வீஸ்ல நிறைய பெட்டை காலி பண்ணிருக்காருன்னா பாருங்க. இங்க எவையா சித்த வைத்திய? நாங்க தான். குழந்தை பிறந்துச்சா? ஒரு குழந்தை இல்ல, ரெட்டை குழந்தை பிறந்து- ஆகா, ஆகா, ஆகா. நம்ம மருந்து பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்க. முருகா, என்ன மருந்து கொடுத்தீங்க? அது வந்து பலாக்கொட்டையோ திம்ஸ் கட்டையோ கேப்சூல். உங்க ஆராய்ச்சியில பிறந்த அற்புத குழந்தைய பாக்குறீங்களா? என்ன டாக்டர், அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொண்டு வர சொல்லுங்க. ஐ, குழந்தைய கொண்டு வாங்க. ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. so sweet. பலாப்பழம் என்ன ஸ்வீட்டா தாண்டா இருக்கும். என்ன டாக்டர் குழந்தைய காட்டுங்கன்னா பலாப்பழத்தை காட்டுறீங்க? ஆமா, பலாக்கொட்டையை கொடுத்து தண்ணி குடிக்க சொன்னா பலாப்பழம் தான் வரும். ரெட்டை குழந்தைன்னு சொன்னீங்களே டாக்டர், ஒரு பலாப்பழம் இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொரு பழம் சரியா பழுக்கலன்னு வயிற்றுக்குள்ளே வச்சு தச்சிட்டேன். டாக்டர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? அது பழுத்தோடனே நீங்க எடுத்துங்க. 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.